எல்லாருக்கும் குட் ஈவினிங், ஹாப்பி நேஷனல் டே. எல்லாரும் இப்போ ஜாலியாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம்னா, ரிதம் டான்ஸ் அண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரூவியில் இருக்குது. அங்கே தான் போயிருக்கோம். எதுக்காகனா, நம்ம நிலா இருக்கால, அவள் காலை வந்து உள்பக்கமாக வச்சு நடப்பா தெரியுமா? ஸோ அதை சரி கட்டுறதுக்காக இந்த மாதிரி பரதநாட்டியம் கிளாஸ் போட்டால் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவோட டியூஷன் டீச்சர் சொன்னாங்க. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவங்க வந்து கலாச்சேத்ரா முறையில் வந்து டான்ஸ் சொல்லித்தராங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து அடல்ட்டு கற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு, நிலாவோட சின்ன பொண்ணுலாம் கூட அழகாக வந்து டான்ஸ் படிச்சுட்ருக்காங்க. இவங்க வந்து டான்ஸு சொல்லித்தரதுக்கு முன்னால் வார்ம் அப் மாதிரி கைண்ட் ஆஃப் யோகா எக்ஸசைஸ் என்னென்ன அது சொல்லணும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி சிங்கிங் அதெல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் தான் டான்ஸுக்கே வராங்க. ஸோ இந்த பிள்ளைங்க ஆடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு நிலாவை போய் படிப்பில் டான்ஸ் ஆடுப்பிலன்னு சொன்னால் நோ நான் மாட்டேன் போகல அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கா. ஸோ அவளை ஃபஸ்ட்டு டேங்கிறனால இன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் உள்ளே நின்னேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸுக்குலாம் நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இவங்ககிட்ட பரதநாட்டிய கிளாஸ் மட்டும் கிடையாது, கூடவே வயலின் கிளாஸ் இருக்குது, கர்நாடிக் மியூசிக் கூட சொல்லி தராங்க, கீபோர்ட் கிளாஸ் அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நிலா டான்ஸ் கற்றுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரியாவையும் லோராவையும் சரி நம்ம வயலின் கிளாஸ் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கேயுமே பிள்ளைங்க சூப்பராக அழகாக கற்று நல்லா அழகாக ப்ளே பண்ணி காட்டினாங்க நமக்காக. நிலா என்னடானா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாமல் எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தா. சரி நாங்களும் ஃபஸ்ட் டேன்னு விட்டாச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு அவங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஜூஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே போய்ட்டு ஃபலோடா, அப்புறம் சாண்ட்விட்சு, ஷவரம்மா அந்த மாதிரிலாம் வாங்கி டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.